ஆயுத பூஜைக்கு நமக்கு வந்து பூ நிறையா தேவைப்படும். அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கட்டின பூவை தான் வாங்குவோம். ஏன்னா சில பேர் கட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து கட்டின பூவை விட கட்டாத பூவை வாங்கினோம் அப்படின்னா நமக்கு பெனிஃபிட் அதிகம். நிறைய பூ இருக்கும், நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு எப்படி வேணாலும் கட்டிக்கலாம். ஸோ பூ கட்ட தெரியாதவங்களுக்கு பூ எப்படி கட்டுறதுன்னு நான் இப்போ வந்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து நூலை எடுத்துக்கோங்க. நூலை வந்து இந்த மாதிரி அதோட முனையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு பூவை எடுத்து அதோட காம்பு பகுதியில் பாதி ஒரு சைடு போகிற மாதிரியும் ஒரு சைடு பூ நிற்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஒரு பூவை எடுத்து அதோட காம்பு பகுதி நூலுக்கு இந்த சைடு பாதி வர்ற மாதிரியும் பாதி காம்பு பூவும் அந்த சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு, நம்ம எந்த சைடு பூ கட்ட போகிறோமோ அதாவது நீளமான நூலை எடுத்து அப்படியே பூவை வந்து ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, லூஸ் ஆகிடக்கூடாது நூல். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆள்காட்டி விரலும் அதுக்கு பக்கத்து விரல்லையும் அந்த நூல் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கட்டை விரலால் லைட்டாக அமுத்தி பிடிச்சி ஒரு சுற்றுறீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேப் வந்துடும். இந்த மாதிரி டைட்டாக கட்டை விரலால் பிடிச்சிட்டு அப்படியே லைட்டாக சுற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரவுண்டு வந்துடும். ஆனால் டைட்டாக பிடிச்சிக்கணும். அந்த ரவுண்டுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பூவை அப்படியே உள்ளே திணிச்சு நல்லா நூலை வந்து இந்த நீளமான நூல் அப்படியே இழுத்து பிடிச்சோம் அப்படின்னா டைட் ஆகிடும். நல்லா நீங்கள் வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். ரொம்ப இழுத்துங்க அப்படின்னா காம்பு உடஞ்சிரும். லைட்டாக கொஞ்சம் ஓரளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம நூல் மேலே ஒரு பூவை எடுத்து பாதி காம்பு ஒரு சைடு வர்ற மாதிரியும் பூ வந்து பூவோட சேர்த்து கொஞ்சம் காம்பு இந்த சைடு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் அது மாதிரி ஒரு பூவை வச்சுட்டு அந்த நீளமான நூலை எடுத்து டைட்டாக அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரல்லையும் அதுக்கு பக்கத்து விரல்லையும் நூலை வச்சுட்டு கட்டை விரலை கொஞ்சம் டைட் பண்ணி லைட்டாக நம்ம வந்து விரலை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரவுண்ட் சர்க்கிள் வந்துடும். அந்த ரவுண்ட் சர்க்கிளில் பூவை உள்ளே விட்டு அப்படியே கொஞ்சமாக டைட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வண்டிக்கு கட்டுறதுனால கொஞ்சம் கலக்கலாக கட்டுறேன். நீங்களாம் நெருக்கலாக வேணும் அப்படின்னா இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, நம்ம இன்னொரு கையில் இருக்கிற கட்டை விரலால் லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா பூ வந்து நல்லா நெருக்கலாக வந்துடும். ஸோ இப்படி தான் பூ கட்டணும். நீங்கள் கட்டினீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.